டேய் வீரபாக நம்மகிட்ட வாங்கின பணத்துக்கு கணக்க பிடிக்கணும். இல்லைன்னா அவன் கதையை இன்னைக்கு முடிக்கணும். கூப்பிடுங்க அவனை. அண்ணா கடையும் பூட்டி இருக்கு, வீடும் பூட்டி இருக்குடா. பூட்டி இருந்தா உள்ளதாண்டா இருப்பேன். உடைக்கலாம் பூட்ட. வாங்கடா உடைப்போம். ஏண்டா வெளியில கதவை பூட்டிட்டு வீட்டுக்குள்ள இருக்க உனக்கு வெக்கமா இல்ல? பூட்டின கதவை உடைச்சிட்டு உள்ள வர்றியே, அது உனக்கு காவாலித்தனமா தெரியல? ஆமா, என்ன விஷயம்? பணத்தை எப்ப தருவ? பணத்தை எப்படா தருவ? பணம் வரும்போது தருவோம். எப்ப வரும்? தரும்போது வரும். இவன் சரிப்பட மாட்டான். அவனோட லெஃப்ட் கிட்னி எடுத்துக்கடா. தாமதம். ஏன்? போன வாரம் தான் நம்ம மயிலாடுதுறை மாரிமுத்து வந்து எடுத்துட்டு போனான். அப்ப ரைட் கிட்னி எடுத்துக்கடா. இது ரொம்ப தாமதம். இது எதுக்கு? அதுக்கு முதல் வாரம் தான் சீர்காழி சின்ன முத்து வந்து சீஸ் பண்ணிட்டு போனான். அப்ப கிட்னியே இல்லையா? கொஞ்சோண்டு சட்னி வேணா தர்றேன், நக்கிட்டு போறீங்க. உனக்கு இலக்குதுல? ஆமா, கொஞ்சம் இடமாத்தான் இருக்கு. ஆமா, ஏன்டா அப்படி ஓடுற? பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு அறுவாள் எடுத்தா ஓடாம என்ன பண்ணுவாங்க? அப்ப பணத்தை கொடுத்து தொலைக்க வேண்டியதானே? இந்த அத்தான் கொடுத்து தொலைவன்ல. என்ன டேய், ஏன்டா அப்படி வயசுக்கு வந்த பிள்ளைக்கு சடங்கு சுத்துற மாதிரி சுத்துறீங்க? நில்லுங்கடா. அடிக்கிறான் அடிச்சு போட்டு போய் வேலை வெட்டிய பாருங்க. ஒரு நிமிஷம், எங்க வேணாலும் அடிச்சுக்க, ஆனா பேசல மட்டும் அடிக்காத. ஏன்? பர்சனாலிட்டி போயிரும்ல. இப்ப மட்டும் என்ன வாழுதா? வணக்கங்க. விவரம் தெரியாம தடுக்காத. வாங்கின காசை தரலைங்கிறதுனாலதான் வெட்டுறோம். அவர் வெட்டினா உங்களுக்கு காசு வராது, கேஸ் தான் வரும். நாங்க பாக்காத கேஸா? அப்படி இல்லைங்கய்யா, அவசரப்படாதீங்க. அவர் உங்களுக்கு எவ்வளவு பணம் தரணுமோ அதுக்கு நான் கேரண்டிங்க. இவனுக்கு கேரண்டி கொடுக்கறக்கு நீ யாரு? நான் ஒரு எல்ஐசி ஏஜென்ட். வீரபாகு சார் 2 லட்சம் ரூபாய்க்கு பாலிசி எடுத்திருக்காரு. இன்னும் 20,000 ரூபாய் தான் பேலன்ஸ் இருக்கு. மாசம் 2,000 ரூபாய் கட்டினாலும் 10 மாசத்துல 2 லட்சம் ரூபாய் வந்துடும். அப்புறம் அந்த பணத்தை நீங்களே எடுத்துங்க. அப்ப ஒண்ணு செய்யறேன், இப்பவே 20,000 ரூபாய் மொத்தமா அவங்ககிட்ட கொடுத்துறேன். இவனை வெட்டிக்கலாமா? 2 லட்சம் கிடைச்சிருமா? அந்த பாலிசி வந்திருக்காத. அந்த பாலிசி வரலங்க, நீங்க மாச தவணை கட்டுருங்க. அப்படியா? இந்தாங்க முதல் தவணை 2,000 ரூபாய். இன்னும் 9 மாசம் நானே கட்டிடுறேன். 2 லட்சம் ரூபாய் எனக்கே கொடுத்துருங்க. கந்துறீங்களா? பட்டுமா? டேய் வாங்கடா, டேய் கிளம்புங்க. நல்ல நேரத்துல தெய்வம் மாதிரி வந்து காப்பாத்துறீங்க. ஆனா நீங்க நினைக்கிற வீரபாகு நான் கிடையாது. நான் வர்றேன். என்ன நீங்க நினைக்கிற மாதிரி நானும் எல்ஐசி ஏஜென்ட் கிடையாது. எல்ஐசி கிடையாதா? அப்புறம் என்ன காப்பாத்துறீங்க? எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு முதலாளி. முதலாளியா? அம்மா என்னையா? எனக்கு உங்க கம்பெனில ஒரு வேலை வேணும். என்னது கம்பெனியா? எனக்கு தெரியாத. யோ, நான் வச்சிருக்கிறது கம்பெனி எவ்வளவு பொருளிய கிளப்பியிருக்கா ஐயா. என்கிட்ட இருக்குது 4 வரைக்கும் 1 கிலோ மைதா வந்தா. அதை வச்சுட்டு கும்போனத்து பேக்கரி சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட வந்து வேலை கேட்கிற பாரு. போயா முதலாளி, போயா முதலாளி, போயாங்கிறல்ல. நான் தெரியாம தான் கேக்குறேன். அவனுக்கு இங்க வேலை இல்லாம மெட்ராஸ் வந்து பொட்டி தூக்கி சுத்தி தெரியுறான். நீ அங்க இருந்து இங்க வந்து இருக்கிற உயிரை வாங்குற. என்ன நியாயம்? இங்க இருக்கிறவங்க அங்க வரலாம், அங்க இருக்கிறவங்க இங்க வரக்கூடாது. விளக்கமெல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா வேலை கிடையாது. என்ன? வேம்புலியம்மன் கோயிலுக்கு கூழ் ஊத்துறோம், டொனேஷன். கூழு குடிக்க வேணா வர்றேன், குடுக்கறதுக்குலாம் ஒண்ணும் இல்ல. அப்படியா? அதுல ஒண்ணும் இல்ல. அப்புறம் எதுக்கு கடை நடத்துற? ஏய், என்னடா பாக்குற? புதுவர் பாத்தில என் செல்வாக்க என்னைய போய் நாக்கு குசாம முதலாளிங்கிற. வீரபாகு, எஸ் உனக்கு போன். ஹலோ, யார் சார் பேசுறது? இன்னைக்கு உனக்கு சங்கதாண்டா. ஆளை வச்சு அடிக்கிற ஆம்பளை அந்த அங்கே இரு. அப்பா பாப்பா, நான் ஆம்பளே கிடையாதுப்பா. வீணா வந்து ஏமாந்து போற சொன்னா கேளு. நீ சொல்லி நான் என்ன கேக்குறேன்? இல்ல முதலாளி. டேய், என்ன ராஸ்கல் ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. நீ வரவேனா நான் பயந்துருவனா? டேய், நீ ஒருத்தரடா ஒருத்தன். ஒரு லாரில கூட ஆளை கூட்டிட்டு வா. அம்படி மேல குடல ஒரு மாலை ஓடுறேன். வாடா வாடா நீ. வாங்குனது பார்த்தானா மறுபடியும் வராங்க. நான் பொறுப்படுறேன். எது போறியா? ஏப்பா, நீ இருக்கின்ற தைரியத்துல தான் லாரில கூட வாங்கலாம்னு கமிட் பண்ணிருக்க. நீ பாட்டு போறே நிக்கிட்டு இருக்க. இல்ல முதலாளி, நான் இருந்தா உங்களுக்கு நீ பிரச்சனை. இல்லைன்னா தான் எனக்கு பிரச்சனை. இன்னையில இருந்து உனக்கு வேலை கொடுத்தாச்சு, இங்கேயே இரு. முதலாளி, நன்றி முதலாளி. இருக்கட்டும். அப்புறம் இன்னொன்னு ஒன்று கேட்கணும். கேளுங்க. ஒண்ணுமே இல்லாத என் கடைக்கு வேலைக்கு வரணும்னு அடம் பிடிக்கிறீங்க, அதுக்கு என்ன காரணம்? ஒண்ணுமே இல்லாததுல உருவாக்குறதா ஒரு நல்ல வேலைக்காரனோட திறமை முதலாளி. எப்படி 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 எப்படி? முதல்ல இந்த கடையோட செட்டப்ப மாத்தணும். அதுக்கு பணம் வேணும்ல. வீடு இருக்குல்ல, வீட்டை வச்சு வீட வச்சிர வேண்டியதா? அடமானம்.
நீ பாட்டுக்கு வந்த ஆடுனே பாடுனே ஏதோ ஊர்க்காரி நினைச்சிட்டு இருந்தா வீட்டுக்குள்ள புந்துருதா? யார் நீ? இந்த குப்பை எல்லாம் யாரு பீரோல வச்சது? புல்ஷிட். கேட்டுக்கிட்டு இருக்காரு, அதுக்கு பதில் சொல்லாம நீ பாட்டுக்கு உள்ள இருக்க எடுத்து வெளியே போட்டுக்கிட்டு இருக்க. இது ஏன் பீரோ தெரியுமா? ஹலோ, உங்க எல்லாருக்கும் சொல்றேன், இந்த பீரோ மட்டும் இல்ல, இந்த பில்டிங், வெளியில இருக்கிற பேக்கரி எல்லாமே எனக்கு தான் சொந்தம். எது? எல்லாமே உனக்கு சொந்தமா? இந்த மாதிரி ஆமா. உன்னை பொம்பளைன்னு பாக்குறீங்க, இல்லன்னா எஸ்ஸுக்கு பசங்க வாங்கிப்போம். மரியாதையா நீயா வெளியே போயிரு. அடிச்சி போடா. போடாமா? கேட்டுக்கிட்டே என்ன நீங்க? அடியா பண்ணு போறீங்கள என்னத்தனா விட்டு. இந்த பார், இப்ப நீ வெளியே போறியா இல்லையா? ஏய், இந்த வீட்டை விட்டு உங்க எல்லாரையும் துரத்துறதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன். எது? என்னைய துரத்துறியா? நான் யார் தெரியுமா? கணபதி ஐயருடைய மச்சான். நான் கணபதி ஐயருடைய பேத்தி. நீ சொல்ற கணபதி ஐயர் வேற, நான் சொல்ற கணபதி ஐயர் வேற. ஏய், ரெண்டும் ஒண்ணுதான். இது எங்க தாத்தா பேர்ல இருக்கிற சொத்து, பேத்திக்கு தான் சொந்தம். So all of you go out. வண்டி நிறுத்துப்பா, என் சொந்த வீடு வந்துடுச்சு. இதோ இங்கதான். ஏன்னா உங்க வீட்டு கிரக பிரவேசம், நீங்களே இப்படி லேட்டா வரலாமா? என்ன பேசுறீங்க நீங்க? எல்லாத்துக்கும் ஒரு நேர காலம் பார்க்க வேண்டாமா? என்ன அழறே? அது இல்லடி, எங்க அப்பா சாகரத்துக்குள்ள எப்படியாவது ஒரு சொந்த வீடு கட்டி குடி போடணும்னு நினைச்சாரு. அவரால முடியல. அவர் பையன் நானு கைத்த கட்டி வாய கட்டி வீரத்தெல்லாம் வாங்கி இந்த வீட்டை வாங்கிட்டேன். நான் முதல்ல இப்ப இந்த வீட்டுக்குள்ள போக போறேன். அது ஆவியா இருந்து எங்க அப்பா பார்த்து சந்தோஷப்படுவாரு. அத நினைச்சு தாண்டி எனக்கு ஆனந்த கண்ணீர். அது சரிண்ணா, இப்படி அழுதுண்டே இருந்தா எப்படி? வாங்க உள்ள போலாம். இன்னும் நல்ல நேரம் வரதுக்கு 3 நிமிஷம் இருக்கு. அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நீ காட்டின பத்திரம் மாதிரி லட்சக்கணக்கில் அடிச்சு நோட்டீஸ் மாதிரி சம்பளம் பண்ண எனக்கு தெரியும். மாமன் சொத்த மச்சானுக்கு தான் சொந்த, மரியாதையா போயிரு. முதல்ல எனக்கு தாத்தா, அப்புறம் தான் உனக்கு மாமா. வலது கால எடுத்து வச்சு உள்ள வாங்கண்ணா. இருடி, இன்னும் ஒரே ஒரு நிமிஷம் இருக்கு. என்னத்த விரிக்கிறா? என்ன கடைய போட்டா? முதலாளி பெரிய சர்க்கஸ் காரியா இருப்பா போல இருக்கு. கைவசம் எவ்வளவு பெரிய வித்தை வச்சிருக்கா. ரொம்ப புழக்காத, வாய மூடு. இந்த பார், நான் பொறுமையா இருக்க வரைக்கும் தான் வாய் பேசும். அந்த பொறுமை போச்சு போச்சுன்னா போச்சு போச்சுன்னா போச்சு. அட போயா. நல்ல நேரம் ஆரம்பமாயிடுது. ஓடி அதிர்ஷ்டம் வந்து குதிக்க போகுது. என்னண்ணா என்னண்ணா இப்படி விழுந்துட்டேன்? எழுந்திருக்கோண்ணா, எழுந்திருக்கோ. ஏன் முதலாளி, ம். திடீர்னு ஒரு பொண்ணு இந்த வீட்டுக்குள்ள புகுந்து இந்த வீட்டுக்கு நான் தான் சொந்தக்காரின்னு சொல்லுது. அதை கேட்டுக்கிட்டு நீங்களும் பொத்திக்கிட்டு இருக்கிறீங்க. உண்மையில சொல்லுங்க, இந்த வீடு யாருது? சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யறேன், சொல்லுங்க. கரெக்ட்பா. இவ்வளவு நாளா என் மனசுக்குள்ள இருக்க விஷயத்த யாருக்கிட்டயாச்சும் சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. உங்ககிட்டயே சொல்றேன், உட்கார் ப்ளீஸ். கணபதி ஐயர்னு இருந்தாரு. 2 பேரா? ஒரு ஆளுதான்ப்பா. அவர்கிட்ட எங்க அக்கா காமாட்சி ரொம்ப நாளா வேலை பார்த்துக்கிட்டா. அப்படி வேலை பார்த்துக்கிட்ட எங்க அக்கால அந்த ஆளு ரொம்ப நாளா வச்சிருக்காருன்னு ஊருக்குள்ள ஒரு புரளி. அதை கேட்டு நான் ஆக்ரோஷப்பட்டு நேரா அவன் வீட்டுக்கு போய் அவன் சட்டையை புடிச்சு எங்க அக்கால வச்சிருக்கியா முள்ளடா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டேன். அவன் என்ன சொன்னா? அவன் சிம்பிளா ஒரு பதில் சொன்னான். என்ன? உங்க அக்காவை நான் வச்சுக்கிறேன், என் பேக்கரியை வேணா நீ வச்சுக்க. அதுக்கு நீ என்ன சொன்ன? பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஒத்துக்கிட்டேன். என்னாச்சு? இல்ல நீ ஏன் இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு சொல்ல வர்ற, ஒத்துக்கிறேன். ஆனா எங்க அக்கா அப்படி இல்ல. கிளி மூக்கு, எலும்பு சம்பள கலர், சுண்டி விட்டா ரத்தம் வரும். மொத்தத்துல சூப்பர். கொஞ்சம் ஓவரா போயிட்டல. ஐ ஆம் வெரி சாரி. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ற கேளு. 25 வருஷமா என் மனசுக்குள்ள பூட்டி வச்சிருந்த என் குடும்ப ரகசியத்தை உன்கிட்ட சொல்லியிருக்கேன். இது நமக்குள்ளதான் இருக்கணும். கடுகளவு வெளியே கசிஞ்சா கூட உன் முதலாளியை நீ உசுரோட பார்க்க முடியாது. நான் போய் படுக்கிறேன். இங்கே படு. இவ்வளவு கேவலமான விஷயத்தை எவனாவது வெளியே சொல்லுவானாயா? அதை சொல்லிடுவேன்னு பயந்தாப்பா அவன் இங்க படுக்க சொல்றேன். சரிடா. எல்லாரும் வெளிய போங்க, நான் குளிக்கணும். முதலாளி பழைய பில்டிங்ல அப்படி ஓடாதுன்னு உன்னை எத்தனை தடவை முதலாளி, சொல்லி என்ன? அந்த பாம்பே பொண்ணு பன் போடுற தண்ணி தொட்டில குளிக்கிறா. அங்க பாருங்க. இந்த மாதிரி ஒழுங்கா வெளியே வந்துரு, இல்ல நான் உள்ள வந்துருவேன். தைரியம் உள்ள வட ஸ்பிரிங் தலையா. குளிக்கிறது பிடிக்காதீங்க ஒரே காரணத்துக்காக வெளியே நிக்கிறேன். வந்துரு வெளியே. குளிச்சா மட்டும் வெள்ளையாக போற. நான் வெள்ளை ஆகுறது முக்கியம் இல்லடி, நீ வெளியே வரதா முக்கியம்.
இது பாரு, உன்னுடைய பிரச்சனையை பேசி தீர்த்துக்கலாம். ஆனா வேலை செய்யற இடத்துல இந்த மாதிரி கலாட்டா பண்றது சரியில்லை. யோ போயா, நீ என்ன இந்த கருமூஞ்சுக்கு சப்போர்ட்டா? இந்த இடத்தை விட்டு உங்களை துரத்த நான் என்ன வேணா செய்வேன். செய்யி மண்ணு போற தொட்டில குளிச்சுக்கிட்டு ஏன் செய்யறீ? டேய், இது என்னோட வீடு, நான் எங்க வேணாலும் குளிப்பேன். சும்மா இல்லடா. எத்தனை டா போறா பாரு இவள. முதலாளி, உன்னால என்ன பண்ண முடியும்? இப்போ ஒண்ணு கெட்டு போல, இப்படியே வீட்டை விட்டு ஓடி போயிரு. ஓ மானத்தை நான் காப்பாத்துறேன். டேய், மானத்தை பத்தி நீ பேசாத. ஓ யோகியதை என்னன்னு எனக்கு தெரியும். என்ன யோசிக்கிற? கொஞ்சம் சொல்லு பாப்பா. முதலாளி வேண்டாம். அட சும்மா இருப்பா. வேண்டாம் அட முதலாளி. சும்மா இருக்கல. சரி சொல்லுமா. நீ உங்க அக்காவை வச்சுதானே இந்த பேக்கரியை வாங்கி போட்ட? மானம் கிட்டதானடா நீ. தண்ணியே இல்லைன்னா கூட பரவாயில்ல, உங்களை இந்த வீட்டை விட்டு துரத்தாம நான் விட மாட்டேன். விழுந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? மேலேயே கிடந்தா எந்திரிக்க முடியலையோ? தண்ணிய புடிங்கிட்டு பேச்சாட பேசுற. இரு, உன்னை நாளைக்கு பாத்துக்கிறேன். ஒரு நிமிஷப்பா. ஏண்டா கந்து வெட்டி கோய்ந்தா, நான் என்னமோ உன்னை பெரிய ரவுடிலடா நினைச்சேன். ஒரே அடியில பொசுக்குன்னு போயிட்ட. சரி சரி, இனிமேல் இந்த மாதிரி எல்லாம் பண்ணப்படாது. கூட இருக்க பசங்களை எல்லாம் கூட்டி வந்து என் பேக்கரியில வேலைக்கு சிறப்பாரு. ரேஸ்கல்ஸ். ஹலோ, அண்ணன் வீரபாகு பேசும்போது அங்கடா பேச்சு உனக்கு? அது ஒண்ணும் இல்ல மாப்பிள, தனியா ஒரு அல்லக்கை வந்து மாட்டிச்சு. தனியாவா? சிவா, எவ்வளவு அடிச்சாலும் தாங்க முடியல. அடிச்ச நீயே வரியா? என்னது பிஸியா இருக்கியா? சரி, நான் அடிச்சு அனுப்பிச்சு விடுறேன், நீ பாத்துக்கா. அனுப்பிச்சு விடுறியா? ஏண்டா கோயிந்தா, என்னடா ரம்ஜானுக்கு பிரியாணி அனுப்புற மாதிரி சொல்ற? இந்த வீங்கு வீங்கிருக்கு. எத்தனை பேர் உங்களை அடிச்சாங்க? முதல்ல ஒரு 3-4 பேர் தான் அடிச்சானுங்க. அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒருத்தன் இன்னொருத்தனுக்கு போன் பண்ணி பிரியா இருந்தா வாடா மச்சான், ஒருத்தன் சிக்கி இருக்கான்னு சொன்னான். அவன் சொன்னா நான் பிஸியா இருக்கேன்டா, வேணா இங்க அனுப்பிச்சு விடு, நான் பாத்துக்கிறேன்னா. இவனுக்கு முடிச்ச உடனே ஒரு மீன்பாடி வண்டியில போட்டு அங்க அனுப்பிச்சு விட்டானுங்க. அங்க ஒரு 7 பேருமா. அவனுக்குனால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அடிச்சானுங்க. அடிச்சிட்டு ஒரு ஆட்டோல ஏத்தி விட்டானுங்க. சரி, நம்ம வீட்டுக்கு தான் அனுப்புறானுங்களோன்னு நம்பி ஏறி உட்காந்து அது நேர இன்னொரு இருக்க மூத்திர சந்துக்கு போச்சு. அந்த மூத்திர சந்துக்குள்ள 11 பேருமா. 3 மணி நேரம் மூச்சு திணற திணற அடிச்சானுங்க. சரி, அடிச்சிட்டு போங்கடான்னு விட்டுட்டேன். விட்டுட்டீங்களா? அவங்கள அடிக்கலாம் இல்ல, ஏன்? அடிக்கும் போது ஒருத்தன் சொன்னா, எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான்டா, இவன் ரொம்ப நல்லவன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாமா. நானும் பழிக்காத மாதிரியே எவ்வளவு நேரம் நான் அடிக்கிறது. இவ்வளவுக்கும் காரணம் அந்த பெரியவா சும்மா விடக்கூடாது. அது மட்டும் இல்ல, தாத்தா சொத்து பேத்திக்கு தான் சொந்தம்னு சொல்லிக்கிட்டு திரியறா. அவளையே நீங்க சொந்தமாக்கிட்டா. சிவா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்பா. சொல்லுங்க முதலாளி. நான் இன்னையில இருந்து பிரியா லவ் பண்ண போறேன். பண்ணுங்க முதலாளி. தேங்க்யூ. ஆனா அதுக்கு முக்கியமா 3 தகுதி இருக்கணுமே. அது என்ன 3 தகுதி? 1, நல்ல பர்சனாலிட்டியா இருக்கணும். அது எங்க இருக்கு? நெக்ஸ்ட் நல்லா படிச்சிருக்கணும். நெக்ஸ்ட் நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? அதான் நெக்ஸ்ட்ன்றலப்பா. 3வது இது இருக்கணும். இதுன்னா நல்ல வீரம் இருக்கணும் முதலாளி. அது பேர்ல மட்டும் தான் இருக்கு, பாடியில எதிர்பார்க்காத. 4வது. நான் தான் 3 தான் இருக்குன்னு சொன்னேன்ல, அப்புறம் என்ன 4வது? பேசாம இந்த பொண்ணு மறந்துருங்க. சிவா, எனக்கு அவளுக்கு கல்யாணம் ஆகலைன்னா நான் செத்துடுவேன். கல்யாணம் ஆச்சுன்னா அந்த பொண்ணு செத்துருவாளே. முதலாளி, முதல்ல அவளுக்கு என்ன பிடிக்கும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ரூட்ல போங்க. அப்போதானே மேட்டர் கரெக்ட் ஆகும். கரெக்ட். அவளுக்கு என்னப்பா பிடிக்கும்? போயா எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு. என்ன முதலாளி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பாக்ஸிங் கத்துக்கிட்டு இருக்கப்பா. இது அவளுக்கு ரொம்ப பிடிக்குமா? அதுக்கு ஏன் மிருதங்க வாசிக்கிட்டு இருக்கீங்க? மிருதங்கமா? என்ன என்னப்பா சொல்ற? பாக்ஸிங்னா இப்படி புடிச்சு இப்படி அடிக்கணும். நிறுத்தணும். எப்படி 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 எப்படி? நிறுத்து பையன், சொந்த வீடு வந்துருச்சு. முதல்ல அனுமார் மாதிரி நில்லுங்க. அனுமார் மாதிரி. வாயில
கை ஓஹோ கருத்தை நடு நெத்தில வைங்க. நடுவுல வர மாட்டேங்குதப்பா. வந்துருச்சு. 2 புருவத்தை தூக்குங்க. அம்மா, என்ன அப்படியே நிக்குது? என்னாச்சு முதலாளி? அப்பா ஒண்ணு செய்வோமா? என்ன? ஆளுக்கு பாதியா பிரிச்சுக்கிறோம். எப்படி? நீ அடிச்சு விடு, நான் பிடிச்சுக்கிறேன். பெல் பாட்டம் முதலாளி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் எத்தனை தடவை என்னுடைய காதலை அவகிட்ட நாகரிகமா சொல்லி பார்த்தேன். அதுக்கு அவன் மசீர மாதிரி தெரியல. அதனால அவளுக்கே தெரியாம அவ கழுத்துல இருந்த தாலியை கட்டி அவங்கள உங்க பொண்டாட்டி ஆக்கலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? திருத்தம். என்ன புருஷனா இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். முன்னாடி அவங்களுக்கு கராத்தே தெரியும், அடிச்சு போட்டாங்கன்னா இந்த தாலி என்னை காப்பாத்தும். தாலி பொம்பளைக்கு மட்டும் வேலி இல்லடா, புருஷனுக்கும் வேலி. தாலி கட்ட பாக்குறியா? வலிக்குதா? இப்போ லைட்டா. முதலாளி எங்க இருக்கீங்க? என்னை அடிச்சிட்டு இல்ல, என் லேபர் வர்றா. என்ன ஆகிறேன்னு மட்டும் பாரு நீ. அப்படிவா வலிக்கு? இது புத்திசாலித்தனம். என்ன இன்னோட நீ க்ளோஸ். என்னங்க என்னாச்சு? திருடன் வீட்டுல திருடு போயினா? எங்க முதலாளியில நேரம் வந்து திருட வந்துருக்க. கையா வச்சா உனக்கு பத்தாது. இருடா, வைக்கோ. யாரு நீங்க ஒரு சாகலாம். என்ன உடம்பு இன்னும் சரியாகலையா? அதுக்குள்ளேயே அவசரப்பட்டு ஆஸ்பத்திரில இருந்து வந்தேன். இல்லடி, எனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. அதுக்குள்ள நம்ம அதுல ஒரு அடியாவது எடுத்து வச்சிடணும். யாருக்கிட்ட நான் உங்க வேலையை கட்டுறேன். இருங்க, ஆரத்தி எடுத்துட்டு வரேன். ஐயோ வேணாண்டி, அவன் எங்க இருந்தாவது பறந்து வந்துட போறான். அதெல்லாம் ஒண்ணு வரமாட்டான். பாருங்க, அவன் பூட்டி கிடக்கு. இனிமே நீ எங்கேயும் விட்டு போக கூடாது. சரி சீக்கிரம் வந்துருங்க. ஏன்னா ஐயோ, என்ன விட்டு போயிட்டேளா? செத்துட்டானா? அட பாவி, அப்படி என்னடா இவர் உனக்கு துரோகம் பண்ணார்? சொந்தமா ஒரு வீடு வாங்கி குடியேறணும்னு ஆசைப்பட்டார். அது உனக்கு பொறுக்கலையா? சொந்த வீட்டுக்குள்ள ஒரு அடி எடுத்து வைக்க விடாம இப்படி அநியாயமா அவரை கொன்னுட்டியே. அவர் உழைச்சுதானே சம்பாதிச்சார். உன்ன மாதிரி அக்கால வச்சு சம்பாதிச்சார். லவ் பண்ணி கல்யாணம் பண்ணலாம் பார்த்தேன், ஒர்க் அவுட் ஆகல. தாலி கட்டியாவது பொண்டாட்டி ஆக்கலாம் பார்த்தேன், பிரச்சனை ஆகி போச்சு. போற போக்க பார்த்தா இந்த பேக்கரியே என்னை விட்டு போயிரும் போடுக்கடா. பேசாம அவளை ரேப் பண்ணிடுங்க. 7 வருஷம் என்ன உள்ள தள்ளி விட்டு பேக்கரி நீ தள்ளிட்டு போலாம் பாக்குறியா? முதலாளி, அந்த 14 புள்ள எதிர் வீட்டு பொண்ணை கருத்துட்டான். அதுக்காக போலீஸ்லயே போட்டு கொடுத்தாங்க. காதும் காது வச்சவளே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணல. நீ சொல்றது கரெக்ட் தான்டா, ஆனா எனக்கு மனசாட்சி இடம் கொடுக்கலையே. அப்ப பேக்கரி மறந்துருக்க. நோ, பேக்கரி என்னை விட்டு போக கூடாது. இதுக்காக இந்த ரேப்ப நான் அட்டெண்ட் பண்றேன். ஆமா, உங்க 2 பேருக்கு மாசம் எவ்வளவு சம்பளம்? 25 ரூபா முதலாளி. அடுத்த மாசம் இருந்து உங்களுக்கு 1 ரூபா கூடடா. பார்த்தேன் ரசித்தேன். டேய், அந்த ஆண்டவனே வந்தாலும் இந்த பேக்கரி அண்ணன் இருந்து பிரிக்க முடியாதுடா. அண்ணே, அப்ப நேத்து ராத்திரில இருந்து அந்த பாம்பே மயில் இந்த கருஞ்சிருத்தைக்கு அடிமை. அப்ப போன விஷயம் நல்லபடியா முடிஞ்சது. ஏகபோகமா முடிஞ்சு. என்ன ஒரே ஒரு குறை, என்ன? கரண்ட் போனனால அவ வெக்கப்படுற அழக அண்ணனால பார்க்க முடியலடா. அண்ணே, அண்ணி வராங்க. அண்ணி, ஆஹா, தமிழ்ல எனக்கு இப்போதைக்கு பிடிச்ச வார்த்தை தான்டா. முதலாளி ரொம்ப அமைதியாயிட்டாங்களே. அடங்க அப்படாரி கூட ஆண்மகனுடைய கைப்பட்டாவே அடங்கிருவாடா. இதுலடா பெரிய விஷயம். ராத்திரி சந்தோஷமா இருந்தா பகல்ல காரி துப்புறா. இந்தாங்க பால் சாப்பிடுங்க. எனக்கு இருக்கு பால்.
நான் தான்